السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் நபியின் அழகிய வரலாறு என்ற இந்த தொடரில் நேற்றைய தினம் இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜ் பயணத்திலே நடைபெற்ற சில நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக அந்த கௌசர் தடாகம் குறித்த செய்திகளை பார்த்தோம். கௌசர் தடாகத்தில் யாரும் தண்ணீர் அருந்துகிறார்கள் என்றால், யார் உலகத்தில் அல்லாஹ்வை தொழுது அதற்காக உது செய்து தங்கள் உறுப்புகளை வெண்மைப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதை பார்த்தோம். அதோடு அந்த கௌசர் தடாகம் சம்பந்தமாக இன்னொரு செய்தியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாளை மறுமையில் கௌசர் தடாகத்தில் ரசூலுல்லாஹ் பொறுப்பாளராக நிற்பாங்க. அப்போ அவங்களுடைய உம்மத்துக்கள் எல்லாம் போய் தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தூரத்தில் சில பேர் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். உள்ளுக்குள்ளே வர நினைப்பாங்க, அவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து தான். உள்ளே வந்து தண்ணி குடிக்கலாம்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படும். அப்போ ரசூலுல்லாஹ் தூரத்தில் இருந்து அவங்கள அடையாளம் கண்டுகொள்வார்கள். யாருன்னு பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள், எல்லாருமே சஹாபாக்கள். தூரத்திலிருந்து சத்தம் கொடுக்குறாங்க, சஹாபி, அவங்களாம் என்னுடைய தோழர்கள், அவங்கள ஏன் தடுக்கிறீங்க, எல்லாரும் தண்ணி குடிக்க வர்ற மாதிரி அவங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பதில் சொல்லப்படுகிறது, யா முஹம்மத் லா தத்ரி மா அஹதசு பஅதக, முகமதே உங்களுக்கு பிறகு மார்க்கத்தின் பெயரால் எதையெல்லாம் புதிதாக உருவாக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. இவங்கெல்லாம் உள்ள வர்றதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா மார்க்கம்னு சொன்னால் நீங்கள் எதை கொடுத்துட்டு போனீங்களோ அதுதான் மார்க்கம். ஆனால் நீங்கள் சொல்லாத பல விஷயங்களை உங்களுடைய மரணத்திற்கு பிறகு இவங்க உண்டாக்கிட்டாங்க. அதனால் இவர்களுக்கு இந்த தடாகத்தில் தண்ணீர் குடிக்கிற பாக்கியம் கிடையாது அப்படின்னு தடுக்கப்படுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்போ அந்த கௌசர் தடாகத்தில் தடுக்கப்படுவதற்கான முக்கியமான காரணங்கள்ல ஒன்று, ஒரே காரணத்தை சொல்லி தான் தடுக்கப்படுறாங்க. பிதஅத்துகளை, மார்க்கத்தின் பெயரால் புதிய காரியங்களை உருவாக்கினார்கள். அப்போ நாம் அதில் எவ்வளவு கவனமாக இருக்கணும். அந்த நாளில் ஒரு மிடர் தண்ணீருடைய பெருமதி என்பது சொல்லவே முடியாது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அது கிடைச்சா போதும் அப்படின்னு மனுஷன் நினைக்கிற நேரத்தில் அப்போ நமக்கு அந்த தண்ணீர் தடுக்கப்படுவதற்கான காரணம் மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாததை செய்வது. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் எவ்வளவு காரியங்கள் அவ்வாறு செய்யப்படுகிறது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம கவனித்து யோசித்து பார்த்து அதிலிருந்து விலகுவதற்கு முயற்சி எடுக்கணும். இப்போ ரமலான் பாருங்க, ஒரு 2 நாள் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் செய்திகளை பார்த்துருப்பீங்க. ஃபித்ராவுடைய விஷயமாக ஹனஃபிக்கு 80 ரூபா, ஷாஃபிக்கு 140 ரூபா, அது ஒரு பெரிய கிண்டல் துணியில். அப்போ ஷாஃபியெல்லாம் இழிச்ச வாயினா நாங்கள் 140 ரூபா, நீங்கள் மட்டும் 80 ரூபாவில் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நக்கல் துணியில் போடப்பட்டிருந்தாலும் கூட அது எவ்வளவு பெரிய கவலைக்குரிய ஒரு செய்தி அதற்குள்ள மறைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாத்துக்கும் மார்க்கத்தை ஒரே மாதிரி தானே கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த இதை ஃபாலோ பண்ணுறவர் அவர் அதை வச்சுக்கிட்டும் இவர் இதை வச்சுக்கிட்டும் சொல்லி சொல்றது அதெல்லாம் பின்னால் உருவாக்கப்பட்டது. ஹனஃபி ஷாஃபி எல்லாமே பின்னாடி வந்தது தானே. இந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றிலிருந்தும் நம்மை நாம விலக்கிக் கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல 2 பாத்திரங்கள் கொண்டு வரப்படுகிறது. இன்னொரு அறிவிப்பில் 3 பாத்திரங்கள், 3 கோப்பைகள் என்று கூட வருகிறது. என்ன அந்த பாத்திரத்தில் என்ன இருக்கிறது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபி அஹதிஹிமா லபனும், ஒரு பாத்திரத்தில் ஒரு கோப்பையிலே பால் இருக்கிறது. ஒஃபில் ஆஹரி ஹம்ருன், இன்னொரு கோப்பையிலே மது இருக்கிறது. ஃபகால இஷ்ரப் ஐயுமா ஷிர்த, இதில் நீங்கள் எதை விரும்புறீங்களோ அதை நீங்கள் குடிங்க என்று என்னிடத்துல சொல்லப்பட்டது. ஃபஅஹதுல் லபன, நான் பாலை எடுத்துக்கொண்டேன். ஃபஷரிபுத்துஹு, பாலை எடுத்து குடிச்சிட்டேன். ஃபகீல அஹதுல் ஃபித்ரத, எனக்கு சொல்லப்பட்டது நீங்கள் இயற்கையானதை தேர்வு செய்து கொண்டீர்கள். அம்மா இன்னக்க லவ் அஹதுல் ஹம்ர, நீங்கள் மதுவை தேர்வு செய்திருந்தால் கவத்து உம்மத்துக்க, உங்களுடைய சமுதாயம் வழிதவறி போயிருக்கும். ஆனால் நீங்கள் சரியான ஒன்றைத்தான் தேர்வு செய்திருக்கிறீர்கள் என்று இடத்துல சொல்லப்பட்டது. இதுவும் மேராஜில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். சும்ம உதுகில்துல் ஜன்னா, பிறகு நான் சுவர்க்கத்திற்கு வந்தேன். ஃபைதன் ஃபீஹா ஜனாபிதுல் உலு, அங்கே கயிறுகளை பார்த்தேன்.
கயிறுனா நம்ம கயிறு கட்டுறதுக்கு பயன்படுத்துவோம்ல, பிளாஸ்டிக் கயிறு, தேங்காய் நாரில் உள்ள கயிறு, நரம்புல உள்ள கயிறு, துணி கயிறு, நம்ம இது மாதிரி நிறைய கயிறுகளை பார்த்திருக்கிறோம், பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்குள்ள கயிறுகளை பார்க்கிறார்கள், முத்துக்களால் ஆன கயிறு. சொர்க்கத்துடைய இன்பங்களை பத்தி சொல்ல கேட்டோம்னா சொல்லி முடிக்க முடியாது. எவ்வளவுதான் இன்பங்களை சொன்னாலும் அது முழுமையும் கிடையாது. அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நம்ம இதுவரைக்கும் கேட்டிருக்கிறோமே, அதுவெல்லாம் சொர்க்கத்தினுடைய முழுமையான வர்ணனைகளா? ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க, லா ஐனுன் ராத், எந்த கண்களும் கண்டிராத, வலா உதினுன் சமிஅத், எந்த செவிகளும் அதன் இன்பங்களை சொல்லி கேட்டிராத, அந்த அளவுக்கு இருக்குமா. வலா ஹத்ரஃபி கல்பி அஹத், எந்த உள்ளமும் சிந்தித்து கூட பார்த்திடாத. என்னத்தை தான் சொன்னாலும் அதை தாண்டி இருக்கும். நாம கற்பனை பண்ணியிருப்போம்ல, அந்த கற்பனையெல்லாம் தாண்டியதாகத்தான் அல்லாஹ் மறுமையில் வச்சிருக்கிற சொர்க்கம் இருக்கும். இவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுல இருக்கிற கயிறுகள் முத்துக்களால் இருக்கும். வைதா துராபுஹா அல் மிஸ்கு, அதுல கிடைக்கிற மண்ணு கூட கஸ்தூரியாக இருக்கும். மண்ணு நம்ம பயன்படுத்துற மாதிரி யார் மேலேயும் புழுதி அள்ளி எல்லாம் வீச முடியாது சொர்க்கத்துல. புழுதி அள்ளி வீசினாலும் கஸ்தூரி அள்ளி வீசி அவனுக்கு பாராட்டு தெரிவிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர யாரையும் இழிவுபடுத்துற மாதிரி அது அமைந்து விடாது. இது ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டப்படுகிறது. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சொர்க்கத்திற்குள்ள வந்த உடனே ஃபைதன் ஆன பிர் ருமைசா, அங்கே ருமைசா அவர்கள் இருந்தார்கள். ருமைசாவை பார்த்தேன். யார் இந்த ருமைசா அப்படின்னா, இம்ராத்தி அபிதலஹா, அபூ தலஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி உம்மு சுலைம் சொல்றோம்ல, அவங்களுடைய பேரு ருமைசா. அவர் ருமைசா அவர்கள் சொர்க்கத்திலே நான் அவர்களை கண்டேன். அவங்க ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்து காட்டப்படுகிறார்கள் என்று சொன்னால், உண்மையிலே ஒரு பெரிய தியாக பெண்மணி. அவங்களுடைய வரலாறு நாம படிச்சு பார்க்கும் பொழுது அதுவெல்லாம் ஒரு பாடம் தரத்தக்க, படிப்பினை தரத்தக்க அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் அபூ தல்ஹா இந்த ருமைசாவை உம்மு சுலைமை திருமணம் செய்யறதுக்காண்டி பெண் பேசுவாங்க. அப்ப ருமைசா சொல்லுவாங்க, உங்களை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் போட்டி போடுவாங்க, யாரும் மறுக்க மாட்டாங்க. அவர் அவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்கிறார். அப்படி ஒரு செழிப்பான வாழ்க்கையில் நீங்க இருக்கிறீங்க, யாரும் உங்களை மறுக்க மாட்டாங்க. ஆனா நான் மறுக்கிறேன். ஏன் மறுக்கிறேன்? நான் முஸ்லீமாக இருக்கிறேன், நீங்கள் காஃபிராக இருக்கிறீர்கள். ரெண்டு பேருக்கும் ஹலால் கிடையாது. நீங்க எனக்கு ஹலால் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால உங்களிடத்தில் எவ்வளவுதான் உலகியல் ரீதியான நன்மைகளை, செல்வத்தை, நல்ல குணத்தை நான் பார்த்தாலும், ஆனா இந்த இஸ்லாம் அப்படின்றது இல்லாத காரணத்தினால நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன். கடைசியில அவங்க கேட்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க, அதையே நான் என்னுடைய மகராக ஆக்கிக் கொள்கிறேன். தனியா மகர்லாம் எதுவும் கேட்கல, இஸ்லாத்தையே மகராக ஆக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். இந்த வரலாறு எல்லாம் நம்முடைய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய வரலாறு. இன்னைக்கு இந்த கல்லூரி வாழ்க்கையெல்லாம் உருவானதுக்கு பிறகு இதுல எல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக வழித வரக்கூடிய காட்சிகளை நிறைய பார்க்கிறோம். ருமைசா அவர்கள் ஒரு பெரிய ரோல் மாடலாக நமக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய ருமைசாவை பத்தி கேள்விப்பட்ட செய்திகள்லாம் இருக்கிறது. அந்த விருந்தினர் வருகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் ஒண்ணுமே சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்ப யாராவது சாப்பாடு கூட்டு போறீங்களான்னு கேட்கும் பொழுது அபூ தல்ஹா கூட்டிட்டு போயிருவாங்க. வீட்டில் போய் பார்த்தா வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, குழந்தைங்களுக்குரிய உணவு தான் இருக்கிறது. ஆல்ரெடி அபூ தல்ஹாவும் பட்டினி, அவங்களுடைய மனைவியும் பட்டினி, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற உணவு மட்டும்தான் இருக்கிறது. இந்த நிலையில சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப நான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒருவர் ஒரு விருந்தினரை அழைத்து கொண்டு சென்றால் அந்த குடும்பத்தில் என்ன மாதிரியான பேச்சுக்கள் இருக்கும்? ஒரு மனைவி என்ன சொல்லுவாங்க? ஆல்ரெடி நம்மளே சோத்துக்கு வழி இல்லாம ஜீவனத்தை போய் கிடந்துகிட்டு இருக்கிறோம், இதுல வேற உங்களுக்கு ஊர்ல உள்ளவங்களுக்கு சாப்பாடு போட கூட்டு வந்துட்டீங்களாகும் அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சூழல் யதார்த்தமா இருக்கும். இல்லைன்னு மறுக்கிறது நியாயம்னே சொல்லுவோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? சரி கூட்டிட்டு வந்துட்டீங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தினரா இருக்கிறாங்க, அவங்கள நாம உதாசீனப்படுத்த முடியாது, வந்தவங்களை எப்படியாவது திருப்திப்படுத்த அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி ஒரு பிளான் பண்ணி லைட் அணைக்கிற மாதிரி, சரி பண்ற மாதிரி லைட்டை அணைச்சிட்டு பிள்ளைய தூங்க வச்சுட்டு பிள்ளைங்களுக்குரிய சாப்பாடு எடுத்து வச்சு அவங்கள சாப்பிட வச்சுட்டு அதுக்கு பிறகு திருப்தியான முறையில் விருந்தாளியை அனுப்பி விடுறாங்க. மறுநாள் காலையில அல்லாஹ் குர்ஆன்ல வசனமே இறக்கி வச்சுட்டான். இன்றைக்கு வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி எப்படிப்பட்ட நிகழ்ச்சினா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்னைக்கு மட்டும் இல்ல, ருமைசா அவர்களும் அபூ தல்ஹா அவர்களும் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, அதற்கு பிறகு இந்த 1400 ஆண்டுகள் இனிமேல் கியாமத் நாள் வரை இந்த திருமறை குர்ஆன் ஓதப்படுகிற காலமெல்லாம் அவர்களை பற்றி பேசப்படும். அல்லாஹ் என்ன சொல்றான்? வமை யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யார் கஞ்சத்தனத்திலிருந்து தம்முடைய உள்ளத்தை காத்துக் கொள்கிறார்களோ
அவர்களே வெற்றியாளர்கள். இவங்க காத்துக்கிட்டாங்க. வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கே தேவை இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு அதை முற்படுத்துவார்கள். அவங்களுக்கு தேவை இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல நீ வச்சுக்க அப்படின்னு அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்களே அப்படின்னு அல்லாஹ் அவர்களை பற்றி சிலாகித்து திருமறை குர்ஆன்ல வசனம் இறக்கி வைத்த அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பெண்மணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்திலே பார்க்கிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், ஓ சமயத்து ஹஷபத்தன், எனக்கு ஒரு காலடி ஓசை ஒன்று கேட்கிறது, ஒரு ஆள் நடந்து போற மாதிரி சவுண்டு கேட்கிறது. ஃபகுல்து மன்ஹாதா, உடனே நான் ஜிப்ரீல்கிட்ட கேட்டேன், யாரு யாரு சவுண்ட், யார் நடந்து போறா அப்படின்னு கேட்டேன். அப்ப அவரு சொன்னாரு, ஹாதா பிலால், அது பிலால், பிலாலுடைய காலடி சப்தத்தை தான் நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஊருக்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு ஒரு நாள் சுபு தொழுது உட்கார்ந்துருக்கும் போது ரசூலுல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, பிலாலே நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த காரியம் என்ன? ஏன்னு கேட்டா, உங்களுடைய காலடி ஓசையை நான் சுவர்க்கத்திலே கேட்டேன், அப்ப நீங்க ஏதோ ஒரு சிறப்பான ஒரு நன்மையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று விளங்குகிறது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் எந்த நேரத்தில் ஒது செய்தாலும், இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும், ஒது செய்த உடனே அந்த ஒதுவை தொடர்ந்து 2 ரக்காத்துகள் நான் தொழுது விடுவேன். இதுதான் வித்தியாசமா தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற ஒரு நல்லறம் என்று சொல்லி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இது கூட அவர்கள் மறுமையில ரசூலுல்லாஹ் அந்த மேராஜில சொர்க்கத்தில் காட்டப்படுவதற்கு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பிலாலுடைய காலடி ஓசையை கேட்கிறார்கள். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வரைது கஸ்ரம் பிஃபினாயிஹி ஜாரியா, ஒரு மாளிகையை நான் பார்க்கிறேன், அந்த மாளிகையின் முற்றத்திலே ஒரு பெண் அமர்ந்திருக்கிறார், அந்த மாளிகை ரொம்ப அழகா இருக்கிறது. ஃபகுல்து லிமன் ஹாதா, இது யாருக்குடைய மாளிகை என்று கேட்டேன். ஃபகால லி உமர், இது உமர் அவர்களுடைய மாளிகை என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஃபஅரத்து, அது பின்னாடி ஊருக்கு வந்த பிறகு இந்த செய்தியை சொல்றாங்க. ஃபஅரத்து ஆனா அதுகுலஹு ஃபஅன்துர இலைஹி, அதுக்குள்ள நுழைஞ்சு அது எப்படி இருக்கு அப்படின்னு உள்ள போய் பார்த்துட்டு வரலாம் என்று நான் நினைத்தேன். ஃபதகர்து கைரத்தக்க, உமரே உங்களுடைய ரோஷம் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. உமர் ரொம்ப ரோஷப்படுறவர், அவர் பொருளை அவருடைய பெர்மிஷன் இல்லாம யாராவது பயன்படுத்தினா ஒத்துக்க மாட்டார். அது ஒரு நல்ல குணம் தான், கெட்ட குணம்லாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அதையெல்லாம் இழிவாக பேசல, செய்தியை மட்டும் சொல்றாங்க. ஃபதகர்து கைரத்தக்க, உங்களுடைய ரோஷம் என்னுடைய நினைவுக்கு வந்தது அப்படின்னு சொன்னா உடனே நான் போகாம வந்துட்டேன். எதுக்கு உள்ள போய்கிட்டு, அவர் தேவையில்லாம வருத்தப்படுவாரு, நான் போகாம வந்துட்டேன் அப்படின்னு உடனே ஃபகால உமர், உமர் சொல்கிறார்கள், பி அபீவ உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அலைக்கு ஆகார், நான் ரோசப்படுறவன் தான், ஆனா உங்க விஷயத்திலே ரோசப்படுவேன். ரோசம் இல்லைன்னு அவர் சொல்லல, ஆல்ரெடி எனக்கு கோபம் வரத்தான் செய்யும், ஆனா நீங்க செய்யும் போதுதான் எனக்கு கோபம் வரும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப உமருக்கான ஒரு மாளிகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணத்திலே சுவர்க்கத்திற்குள்ளே பார்க்கிறார்கள். அடுத்து சுவர்க்கத்தில் பொதுவாக தனித்தனி மனிதர்களை பார்க்கிறாங்களா, பிலாலு, உமரு, ருமைசா என்ற தனி மனிதர்களை தாண்டி பொதுவாக நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், ஃபரஐது அக்ஸர அஹ்லிஹா அல் ஃபுகரா, சுவர்க்கத்திலே அதிகமானவர்களாக நான் ஏழைகளை கண்டேன். ஏழைகள் தான் சொர்க்கத்தில் அதிகம் இருக்கிறார்கள். ஏன் ஏழைகள் அதிகமாக இருக்கிறார்கள்? பெரும்பாலும் செல்வந்தர்கள் அல்லாஹ்வுடைய வழியை விட்டும் புறம்பாக நடப்பதற்கு அவர்களுடைய செல்வமே காரணமாக அமைந்து விடுகிறது. பல பேர் ஏழ்மையில் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹ் இருக்கிறாங்க, நேர்மையை கடைபிடிக்கிறாங்க, தொழுகை இபாதத்தில் ஈடுபடுறாங்க. ஆனால் செல்வம் வர 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 அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு சிந்தனையை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் விலகி போறதுக்கு அவர்களிடம் வந்து சேரக்கூடிய செல்வம் ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. நம்மளே பார்க்கிறோம் தானே, எத்தனை பேர் பணம் இருக்கிற சில தீமைகளை பணக்காரர்கள் தான் செய்ய முடியும். உதாரணமா மது அருந்தணும், அதுக்கு கையில பணம் வேணும் தானே, கடையில போய் வாங்கி குடிக்கணும்னா அதுக்கு ஒரு பைசா இருந்தா தானே முடியும். அப்ப செல்வந்தரால் தான், செல்வம் வைத்திருக்கிறவரால் மட்டும்தான் சில தீமைகளை செய்ய முடியும். அப்போ அந்த மாதிரி தீமைகளை செய்கிற காரணத்தினால் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து தூரமாகி விடுகிறார்கள். அதே நேரத்தில் செல்வந்தர்கள் கட்டுப்பாடோட இறையச்சத்தோட அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ ஆரம்பித்தார்கள் என்றால் சொர்க்கத்தில் ஏழைகளை விட அவங்க முன்னாடி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நன்மையை அல்லாஹ் வந்து ஆள வச்சுட்டானே, வெறும் செல்வத்தை வச்சு மட்டும் இடம் போட போறது இல்லை. செல்வம் சொர்க்கத்தையோ நரகத்தையோ தீர்மானிக்காது. அந்த செல்வத்தை வைத்திருக்கிறவர் எப்படி இருக்கிறார், அவர் எப்படி நடந்து கொள்கிறார், அவர் உண்மையில நல்ல இறையச்சமுடையவராக இருந்தால் ஏழைகளை விட அவங்க தான் அதிக நன்மைகளை பெறுவார்கள்.
ஏன்? செல்வத்தை வைத்து வைத்து நிறைய நன்மைகள் இஸ்லாத்தில் இருக்கு. இப்போ ஒருத்தர் ஹஜ் செய்ய நினைக்கிறாரு, ஏழையா இருக்கிறார். ஏழைக்கு ஹஜ் செய்யற வாய்ப்பு இங்கிருந்து போகணும்னா அதுக்கு ஒரு பெரிய தொகை செலவாகும். 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா. கையில பணம் இல்லை. செல்வம் வைத்திருக்கிறவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றார். ஹஜ்ஜுடைய நன்மையை அவர் பெற்றுக் கொள்கிறார். ஜகாத்து கொடுங்க, குர்ஆன்ல நிறைய இடத்துல அல்லாஹ் வலியுறுத்துறான். ஆத்து ஜக்கா, ஜகாத்தை வழங்கி விடுங்கள். குதுமின் அம்வாலிஹிம் சதகத்தன், அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஜகாத்தை எடுத்து விடுவீராக. ஜகாத்தை பற்றி அவ்வளவு வலியுறுத்துறான் அல்லாஹ். இப்ப ஜகாத் யார் கொடுப்பா? அதனுடைய நன்மைகளை யார் அடைய முடியும்? செல்வந்தருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. எத்தனையோ பொருளாதார ரீதியான நன்மைகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மம்பனா மஸ்ஜிதல் லில்லாஹி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, யார் பூமியில அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மாளிகை, ஒரு இலை பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான். யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? செல்வம் உள்ளவருக்கு தான் கிடைக்கும். பணம் வைத்திருக்கிறவர் தான் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு ஒரு பள்ளிவாசலை கட்டுற வேலையில ஈடுபட முடியும். அப்ப அதன் வழியாக அவர் நன்மைகளை பெருக்கிக் கொள்வார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன காஃபிலுல் யதீமி ஹாக்கதா, நானும் அனாதைகளை ஆதரிக்கிறவரும் இப்படி சேர்ந்திருப்போம். 2 விரல் எப்படி இருக்குது பக்கத்துல பக்கத்துல, அந்த மாதிரி நாளை மறுமையில சொர்க்கத்துல சேர்ந்திருப்போம்ங்கிறாங்க. யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? செல்வம் வைத்திருக்கிறவர்கள் தான் அனாதைகளை எல்லாம் அரவணைக்கக்கூடிய வாய்ப்பை அவர்கள் பெறுவார்கள். அப்ப அந்த செல்வத்தின் வழியாக அந்த நன்மையை அடைந்து கொள்ள முடியும். இப்படி ஏராளமான நன்மைகள். நாளை மறுமையில் அல்லாஹ் சில பேரை விசாரணைக்கு அழைப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, அழைச்சு கேட்பான், ஒரு ஏழை ஒருத்தன் பசியோடு இருந்தானே, அவனுக்கு நீ சாப்பாடு கொடுத்தியா? கொடுத்திருந்தா எனக்கு கொடுத்ததாக நான் எடுத்துக்கொண்டிருப்பேனே, என்னை நீ அவனிடத்திலே கண்டிருப்பாயே. குளிரில் ஒருவன் நடுங்கி கொண்டிருந்தானே, அவனுக்கு நீ போர்வை கொடுத்தாயா? அப்படி கொடுத்திருந்தால் என்னை அங்கே கண்டிருப்பாயே. இதெல்லாம் யாருக்கு முடியும்? யாரிடத்துல செல்வம் இருக்கிறதோ, பணம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இதையெல்லாம் செய்து, தர்மம் செய்து, ஜகாத்து கொடுத்து, ஹஜ் செய்து, பள்ளிவாசலை உண்டாக்கி, அனாதைகளை பராமரித்து, பொருளாதார ரீதியாக செய்யப்படுகிற எல்லா நற்காரியங்களையும் செல்வ வசதி படைத்தவர்களால் தான் செய்ய முடியும். அப்ப அந்த மாதிரி ஒருத்தர் செல்வத்தை பெற்றுக்கொண்ட ஒருவர் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டால் அவர் வந்துடுவார், சீக்கிரமா வந்துடுவார், பிரச்சனை கிடையாது. யாரு இந்த காரியங்களில் இருந்து விலகி தன்னுடைய செல்வங்களை தீமைக்கு பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தை விட்டு தடுக்கப்படுகிறார்கள். செல்வம் மனுஷன் அப்படித்தான் தடுக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ரொம்ப ஒரு செய்தியை பத்தி சொல்லிட்டு போனாங்க. லல் ஃபக்ர அஹ்ஸா அலைக்கும், உங்கள் விஷயத்துல நான் ஏழ்மையை பயப்படல. ஏழ்மையில கஷ்டம் அப்படி நீங்க வெளிதவறி போயிரு அப்படி நான் பயப்படல. எதை பயப்படுறேன் தெரியுமா? அன் துபுசத்தலக்கும் துன்யா கமா புசித்தத்து மன்கார கபலக்கும், உங்களுக்கு முன்னிருந்த மக்களுக்கு செல்வம் எப்படி விசாலமாக வழங்கப்பட்டதோ அது மாதிரி உங்களுக்கும் செல்வம் வழங்கப்பட்டு அந்த செல்வத்தில் நீங்க வீணா போயிருவீங்களோ, மூழ்கிடுவீங்களோ, அப்படித்தான் நான் கவலைப்படுறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அப்ப அந்த வகையில் மிஅராஜில் பார்த்த காட்சிகளில் ஒன்று, ஏழைகளை நான் சுவர்க்கத்தில் அதிகமாக கண்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அடுத்த ரசூலுல்லாஹ் நரகத்தை பார்க்கிறாங்க. வத்தலாத்து ஃபின்னார், நரகத்திலே நான் எட்டி பார்த்தேன். ஃபரஐது அக்ஸர அஹ்லிஹா அன்னிஸா, அதிலே அதிகமானவர்கள் பெண்களாக இருக்க கண்டேன். நரகத்தில் அதிகம் இருக்கிறவர்கள் பெண்கள் தான், ஆண்கள் பெண்கள் என்று இங்கே சொர்க்கத்தில் ஏழை பணக்காரர் அப்படின்னு ஒப்பிட சொன்னாங்க. நரகத்தை பொறுத்தவரை ஆண்கள் பெண்கள் என்ற அடிப்படையில் பெண்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள். அதை ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. ஒரு பெருநாள் தினத்தில் மக்களுக்கு பெண்களுக்கு உரை நிகழ்த்தும் பொழுது அதுக்கான காரணத்தோடு சொன்னாங்க, யா மாஷர நிசா தசத்தக்ன, பெண்களே அதிகமாக தர்மம் செய்து கொள்ளுங்கள். ஃபைன்னி உரீத்துக்குன்ன அக்ஸர அஹ்லின்னார், ஏனென்றால் நரகத்திலே உங்களை நான் அதிகமாக கண்டேன், நீங்க அதிகமாக தர்மம் செஞ்சுக்குங்க சொல்லிட்டு காரணத்தை விளக்குறாங்க. ஒரு பெண்மணி எந்திரிச்சு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க நரகத்தில் இருக்கிறோம்னா என்ன காரணம், காரணத்தை சொல்லுங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் விளக்கும் பொழுது, நீங்கள் துக்ஸிர்னல் லஅன வ தக்ஃபுர்னல் அஷீர, அதிகமாக சபிக்கிறீர்கள், கணவன்மார்களுக்கு நன்றி மறக்கிறீர்கள். ஏதாவது பேசுனா வச்சா திட்டுனா சண்டை போட்டா திட்டுறது முட்டா பையில அறிவில் அப்படி திட்டுறது வேற. ஆனா நீங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்றீங்க, அதிகமாக சபிக்கின்ற வார்த்தைகள், நாசமா போ, கொள்ளையில போ, ஒண்ணுமில்லாம போ, இந்த மாதிரி சாபமிடக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. வதக்ஃபுர்னல் அஷீர, கணவன்மார்களுக்கு நன்றி மறக்கிறீர்கள். எவ்வளவுதான் கணவன்மார்கள் உங்களுக்கு செஞ்சாலும் கடைசியில ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு காரியத்தை செய்ய முடியலன்ற உடனே அவன் இத்தனை ஆண்டு காலம் செய்த நன்மைகளை எல்லாம் ஒரு நிமிஷத்துல ஒண்ணுமில்லாம ஆக்கி
உங்ககிட்ட நான் என்ன சுகத்தை அனுபவிச்சேன் என்றெல்லாம் பேச ஆரம்பித்து விடுகிறீர்கள். அதனால உங்களை நான் அதிகமாக நரகத்தில் கண்டிருக்கிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வகையிலே அந்த மாதிரியான குணத்தை பெண்கள் தங்களிடமிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, மரர்து பி கௌமின், மேராஜில் நான் ஒரு கூட்டத்தாரை கடந்து சென்றேன். லஹும் அல்ஃபாரும் மின் நுஹாஸ், அவர்களுக்கு செம்பினால் ஆன நகங்கள் இருந்தது. நகம் இருக்குல்ல, இந்த நகத்துடைய மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு கேட்டா இப்ப இருக்கிற இந்த மெட்டீரியல் இல்லையா, செம்பு மெட்டீரியலில் அது இருக்கிறது. யஹ்முஷூன உஜூஹஹும் சுதூரஹும், அந்த நகத்தை கொண்டு தங்களுடைய முகங்களிலும் தங்கள் நெஞ்சுகளையும் கீறி கிழித்துக் கொள்கிறார்கள். ஃபகுல்து மன் ஹாஉலாஇ யா ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல் இடத்துல கேட்டேன், ஜிப்ரீலே யார் இவர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஹாஉலாஇ அல்லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ் வ யகஊன ஃபீ ஆராலிஹிம், இவர்கள்தான் மனிதர்களின் இறைச்சியை சாப்பிட்டு அவர்களுடைய கண்ணியத்தை சீரழித்தவர்கள். மனிதனுடைய இறைச்சியை சாப்பிடுகிறவர்கள்னா அவங்க மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பற்றி அவர்கள் இல்லாத நேரத்திலே புறம் பேசி அவர்களின் இறைச்சியை சாப்பிட்டு அவர்களுடைய கண்ணியத்தை சீரழித்தவர்கள். அப்ப இந்த 1-2 காரியங்கள் தான் குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. மறுமையில ரசூலுல்லாஹ் மேராஜ் போன நேரத்தில் சொல்லப்பட்ட தீமைகள் தண்டனைகள் 1-2 சொல்லப்படுகிறது. அதுல இதுவும் ஒன்று இடம்பெறுகிறது. எது இடம்பெறுகிறது? புறம் பேசுவது. அடுத்தவங்களை பத்தி புறம் பேசாதீங்க, அதுல நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனால் ரொம்ப ரொம்ப அசட்டையா இருக்கிறோம். புறம் பேசாதவர்கள் யார் அப்படிங்கிற பட்டியலை தேட நினைச்சோம்னா எங்க கிடைக்கும்னே தெரியல. அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு எங்கு பார்த்தாலும், ஒரு குடும்ப நிலையில் இருந்து அந்த உறவுகளை பார்த்தாலும் சரி, நட்பு நிலையில் உறவுகளை பார்த்தாலும் சரி, ஒரு சமூக நிலையில் உறவுகளை பார்த்தாலும் சரி, ஒரு இயக்க நிலையில் உறவுகளை பார்த்தாலும் சரி, எந்த இடத்திலே போய் தேடி பார்த்தாலும் எல்லா இடங்களிலே ஒரு மனிதனுடைய குறைகளை தேவையில்லாமல் வெளியில் பேசி, தேவைக்கு பேசுவது சிலது இருக்கிறது, அது பேசித்தான் ஆகணும், அது விதிவிலக்கு. அவனுடைய தீமைகள் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக பேசுவது வேறு. ஆனால் எந்த தேவையுமே இல்லாம ஒரு மனுஷனுடைய குறைகளை வெளிப்படுத்தி அவனை அசிங்கப்படுத்துறது மட்டுமே நோக்கமாக கொண்டு தீமைகளில் புறம் பேசுகிற வேலைகளில் பெரும்பாலான மனிதர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். அவ்வப்போது இந்த சிந்தனைகளை உள்ளத்துக்குள்ள வாங்கி மறுமையில எவ்வளவு கொடுமையாக செம்பினாலான நகத்தை கொண்டு தான் முகத்தை தானே கீறிக்கொண்டு, தன்னுடைய நெஞ்ச தானே கீறிக்கொண்டு எவ்வளவு கொடுமையா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேடுகளில் இருந்து நம்மை நாம காத்துக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கணும். குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தில் அதற்கான பயிற்சிகளையாவது நாம மேற்கொள்ள வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட காட்சிகளில் ஒன்று. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சும்ம ஃபுரிலத்து அலைய 50 ஸலா, பிறகு எனக்கு 50 நேர தொழுகைகள் கடமையாக்கப்பட்டது. தொழுகை அல்லாஹ் கொடுக்குறான். மேராஜில் தானே தொழுகை வாங்கிட்டு வராங்க. சும்ம ஃபுரிலத்து அலைய 50 ஸலா, 50 நேரம் ஒரு நாளைக்கு இரவிலும் பகலிலும் சேர்த்து டெய்லி 50 வக்து தொழணும் அப்படின்னு அல்லாஹ் எனக்கு கட்டளை ஆக்கணும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இதுவே அல்லாஹ் அப்படி நிரந்தரம் ஆக்கியிருந்தாம்னா என்னத்துக்கு ஆயிருக்கும்? முடியவே முடியாது. அவ்வளவுதான். இப்ப 5 வக்து இருக்குது. இந்த 5 வக்துக்கு அப்பா இப்பதான் தொழுதுட்டு வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ளேயும் வாங்க சொல்லி விட்டாங்களே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். 50 வக்துனா 24 மணி நேரத்தில் 50 வக்து தொழுகிறோன்னா என்ன கதைக்கு ஆச்சு? இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 50 நேர தொழுகைகளை அல்லாஹ் எனக்கு கடமையாக்கினான். ஃபஅக்பல்து, நான் அதை ஏற்றுக்கொண்டேன். ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தோஷம். ஏன்? ரசூலுல்லாஹ்வுக்கு தொழுகைனாலே சந்தோஷம் தானே. தொழுகையை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? குர்ரத ஐனியா ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது. தொழுகை என்பது நம்மள பல பேருக்கு தொழுகை எப்படின்னு கேட்டா, எல்லா வேலையும் போக நேரம் மிச்சம் இருந்துச்சுன்னா தொழுதுலாமே. நம்ம ரசூலுல்லாஹ் எந்த வேலை வந்தாலும் முதல்ல தொழுகை. ஒரு பிரச்சனைக்கான தீர்வை எங்கே தேடுவார்கள்? அல்லாஹ்விடத்திலே தொழுகையிலே தேடுவார்கள். இதா ஹஸபஹு அம்ருன் பாதர யஸ்ஸலா, அவர்களை திடுக்கிட செய்கிற ஒரு காரியம் நடந்தால், நம்மளை திடுக்கம் பண்ற ஒரு காரியம் நடந்துட்டா என்ன ஆகுமோ தெரியலையே, தொழுகையை விட்டு பேர் மாதிரி உட்கார்ந்துருப்போம். ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு திடுக்கிட செய்கிற காரியங்களை கண்டுவிட்டால் பாதர யஸ்ஸலா, தொழுகையின்பால் விரைந்து செல்வார்கள். தொழுகையில் ரொம்ப நேரம் நிற்கிறது, கால்கள் வீங்க வீங்க நின்று தொழுகிறது, தொழுகையில லயிச்சு போறது. ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் இப்படி தொழுகிறீங்க? கால்கள் வீங்குகிற அளவிற்கு நீங்கள் ஏன் தொழணும்? லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், அல்லாஹ் உங்களுடைய முந்தைய பாவங்களையும் மன்னித்து விட்டார்,
உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இனிமேல் செய்ய போகிற பாவங்களையும் மன்னித்து விட்டார். பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. பிறகு எதுக்கு தொழுக? அதுவும் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் தொழுகணும்? ஏதோ பேருக்கு தொழுதா போதாதா என்கிற அடிப்படையில் ஆயிஷா நாயகி கேட்கிறார்கள். அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஃபலா அகூன அபுதன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள நல்லடியாராக இருக்க வேண்டாமா? அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பண்ணியிருக்கலாம்ல, எனக்கு இவ்வளவு கண்ணியத்தை தந்திருக்கலாம்ல, அப்ப நான் என்ன செஞ்சேன்? நான் நன்றி செலுத்தணும்ல, அதுக்கு தான் இப்படி தொழுகிறேன். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக 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 இருந்ததுனால 50 நேர தொழுகையை கையில கொடுத்த உடனே சந்தோஷமா வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்தா வருகிற வழியில் தொழுகையை வாங்கி கொண்டு ஊருக்கு திரும்புகிற வழியில் ஹத்தா ஜீத்து மூசா, வழியில மூசா நபியை மீண்டும் சந்திக்கிறார்கள். 4வது தடவை கபர்ல ஒருக்க பார்த்தாங்க, பைத்துல் முகத்தஸ்ல ஒருக்க பார்த்தாங்க, அதுக்கு பிறகு வானத்துல மேல ஏறி போகும்போது அங்க ஒரு 6வது வானத்துல பார்த்தாங்க. பிறகு ரிட்டர்ன் வர்ற நேரத்தில் மீண்டும் பார்க்கிறார்கள். மூசா இடத்துல வந்தேன். ஃபகால மா சனத, மூசா நபி கேட்கிறாங்க, என்ன அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று வந்தீங்க, போனீங்களே, என்ன நடந்துச்சு, என்ன செஞ்சீங்க அப்படின்னு மூசா நபி கேட்கிறாங்க. நான் சொன்னேன், ஃபுரிலத்து அலைய 50 ஸலா, 50 நேர தொழுகை அல்லாஹ் எனக்கு கடமையாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொன்னேன். உடனே மூசா நபி சொன்னாங்க, அன அலமு பின்னாசி மின்க ஆலஜ்து பனி இஸ்ராயீல அஷத்தல் முஆலஜா, நான் பனு இஸ்ரவேலர்களிடத்தில் பழகி 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 மனிதர்களை பற்றி உங்களை விட நன்றாக அறிந்திருக்கிறேன். மக்கள் எப்படி இருப்பாங்க, எதை செய்வாங்க, எதை செய்ய முடியாது எனக்கு நல்லா தெரியும். இன்ன உம்மத்தக்க லாத்துத்தீக், உங்களுடைய சமுதாயம் இதற்கு சக்தி பெறவே பெறாது. 50 நேர தொழுகையை தூக்கிட்டு போனீங்க, ஒருவே தொழ மாட்டான் பாத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி மூசா நபி சொல்லிட்டு, ஃபர்ஜிஇலா ரப்பிக்க, உங்கள் இறைவனிடத்திலே திரும்ப செல்லுங்கள், அவனிடத்திலே கேளுங்கள், தொழுகையை குறைக்க சொல்லுங்கள் அப்படின்னு மூசா நபி அட்வைஸ் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப வர்றாங்க அல்லாஹ்ட்ட. எல்லா வார்த்தையும் சொன்ன உடனே அல்லாஹ் 50 நேர தொழுகையை எப்படியா குறைக்கணுமா, குறைச்சிருவோம், கேட்டதுக்காக வேண்டி குறைச்சிருந்தேன். ஃபஜஅலஹா 40, அதை அல்லாஹ் 40 நேர தொழுகைகளாக, 50 நேரம் கொடுத்தத 40 நேரமா வச்சுக்கோங்க. சரி அல்லாஹ் கொடுத்துட்டான், வாங்கிட்டு திரும்ப வர்றாங்க. மீண்டும் மூசா நபியை சந்திக்கிறாங்க. மீண்டும் பழைய மாதிரி மூசா நபி சொல்றாங்க, சரிப்பட்டு வராது, 40 ரொம்ப ஜாஸ்தி, எதையும் குறைக்க சொல்லுங்க. மீண்டும் அல்லாஹ்ட்ட வர்றாங்க. திரும்ப அல்லாஹ் சொல்கிறான், அதை 40ஐ 30ஆக, சலாசீன 30 நேர தொழுகையா வச்சுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். 30 வாங்கிட்டு வர்றாங்க. திரும்ப இங்க உரையாடல் நடக்குது. திரும்ப போய் 20 ஆக்குறாங்க. அல்லாஹ் சொல்றான் 20 வச்சுக்கோங்க. 20 வாங்கிட்டு வர்றாங்க. வந்தா மூசா நபி இதுவும் சரி வராது, திரும்ப அனுப்புறாங்க. ஃபஜஅல அஸ்ரன், அல்லாஹ் அதை 10 ஆக்கி விடுகிறான். பிறகு மூசா இடத்துல வர்றாங்க. மீண்டும் அதே மாதிரி திரும்ப போறாங்க. ஃபஜஅலஹா 5, அல்லாஹ் கடைசியாக அதை 5 நேரமா வைத்துக் கொள்ளுங்க. 50 நேரம்னு சொன்னதை 50 40 ஆக்கி, 40 30 ஆக்கி, 30 20 ஆக்கி, 20 10 ஆக்கி, 10 5 ஆக்கியாச்சு. 5ல வந்து நிக்குது. வந்து நின்னா உடனே வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபாத்தைத்து மூசா, இப்ப மூசா இடத்துல வருகிறேன். ஏற்கனவே பாருங்க அதே பல்லவி மூசா நபி திரும்பவும் பாடுறாங்க. வேண்டாம், 5 தாக்கு பிடிக்க மாட்டாங்க, உங்க சமுதாயத்துக்கு சரிப்பட்டு வராது, திரும்ப நீங்க போயிருங்க, அல்லாஹ் இடத்துல குறைச்சு கேளுங்க அப்படின்னு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சல்லம் துபி ஹைர், நான் திருப்தியான முறையிலே ஒப்புக்கொண்டு விட்டேன். 5, இதை விட 50 சொன்ன இறைவன் குறைச்சு 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 5 ஆக்கி இருக்கிறான். இதுக்கு மேலையும் போய் குறைக்கிறதுங்கிறது எனக்கு சரியா படல. அல்லாஹ் 5 சொன்ன உடனே நான் திருப்தியை ஏத்துக்கிட்டேன், ஒப்புக்கொண்டு விட்டேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை சொல்கிறார்கள். சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, இந்த 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 விஷயம் எல்லாம் இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். அல்லாஹ் முதல்ல எடுத்து போய் 5 ஆக்கிட வேண்டியதானே? மூசா நபிக்கு மனிதர்களை பத்தி தெரியும்னா அல்லாஹ்வுக்கு தெரியாதா? படைச்சரப்புள்ள ஆளுமே அவன் தானே, அவன் எதுக்கு 50 ஆக்கி 40 ஆக்கி 30 ஆக்கி இப்படி ஒரு விளையாட்டு விளையாண்டு அதுக்கு பிறகு 5 ஆக்கணும் அப்படின்னா அதுக்கான பதிலை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் 5 தான் இருக்கிறது. அல்லாஹ் என்ன பண்றான், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் 50 தான் இருக்கிறது. 5ஆக ஆக்கினாலும் 50 தொழுகைகளை தொழுதால் உங்களுக்கு என்ன நன்மை உண்டோ அந்த நன்மை இந்த 5லே கிடைக்க வேண்டும். அதை நீங்கள் புரிய வேண்டும். இது எப்படி சொல்லப்பட்டிருக்குது? 50 நேர தொழுகையை தான் 5 நேரத்துக்குள்ள நான் ஜிப் பண்ணி வச்சிருக்கிறேன், சுருக்கி தந்திருக்கிறேன். நீ 5 நேரத்தை தொழுதாலே 50 நேரம் தொழுதால் என்ன நன்மை வழங்கப்படுமோ அந்த நன்மை 5 நேர தொழுகை உங்களுக்கு வழங்கப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபனூதிய, நான் அழைக்கப்பட்டேன், இன்னி கத அம்லைத்து ஃபரீலத்தி, அல்லாஹ் சொல்றான் என்னுடைய விதியை நான் முழுமைப்படுத்தி விட்டேன்.
ஏற்கனவே என்னுடைய விதி என்ன தெரியுமா? விதியில 50 என்பதுதான் விதி. அந்த விதியில எந்த மாற்றமும் இல்லை, அதை முழுமைப்படுத்திட்டேன். என்னுடைய அடியார்களுக்கு சட்டத்தை லேசாக்கி விட்டேன். சட்டமும் லேசாயிடுச்சு, விதியும் அமுலாயிடுச்சு. எப்படி அமுலாகிறது? அஜிசில் ஹசனதா அஷரன், ஒரு நன்மைக்கு 10 நன்மையாக நான் கூலி வழங்குவேன். அந்த அடிப்படையில் ஒரு நேர தொழுகைக்கு 10 நேர தொழுகையாக கணக்கிட்டு 5 நேர தொழுகைகளுக்கு 50 நேரத்துடைய கூலியை அவர்களுக்கு நான் வழங்குவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி நீங்க ஊருக்கு திரும்புங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறான். தொழுகையை பெற்றுக்கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண வேண்டிய காட்சிகளை எல்லாம் கண்டு முடித்துவிட்டு இரவோடு இரவாக வந்து சேருகிறார்கள் மக்காவிற்கு. வந்து சேர்ந்தாச்சு ரசூலுல்லாஹ். மறுநாள் காலை மக்காவில் காபாவில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஹிஜ்ர் என்ற பகுதி தனிமையாக அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கிற தருணத்தில் காபிர்களுடைய முஸ்லீம்களுடைய விரோதி அபூஜஹல் ரசூலுல்லாஹ்வுக்கு அருகிலே வந்து உட்காருகிறான். வந்து உட்கார்ந்து தனியா உட்கார்ந்துருக்கீல, எதுவும் செய்தி உண்டா அப்படின்னு கேட்கிறான். நக்கலா தானே கேட்கிறான். எதுவும் செய்தி இருக்குதா? ஆமா இருக்குது. என்ன செய்தி? இன்று இரவு நான் அழைத்து செல்லப்பட்டேன். எங்க அழைத்து செல்லப்பட்டீர்கள்? பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து செல்லப்பட்டேன். இப்ப என் கூட எங்க இருக்கிறிய? அவன் இங்கதான் இருக்கிறேன். அவனுக்கு உள்ளுக்குள்ள வந்துருச்சு, சரியான பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இவ்வளவு நாள் முகமத பொய் சொல்றாரு, வளர்றாரு, ஏமாத்துறாரு, பைத்தியம்னு சொன்னோம், ஒரு வயலும் நம்பல. நல்ல சரியான பாயிண்ட் கிடைச்சிருக்குது. நைட்டோட நைட்டா இவர் பைத்துல் முகத்தஸ் போயிட்டு வந்திருக்கிறாராம். இத ஊரு பூரா தம்பட்ட அடிச்சாலே நம்ம மேட்ரு ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்ட்டு மெதுவா நல்ல பிள்ளை மாதிரி அப்படியே சங்கதி. இப்போ ஏன்ட்ட அவனுக்கு என்ன பயம்? சரி நம்மகிட்ட சொல்லிட்டாரு, மக்கள்கிட்ட சொல்லணுமே, ஒருவேளை சொல்லாம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு மெதுவா கேட்கிறான். இத மக்கள்கிட்ட நீங்க சொல்லுவீங்களா? சொல்லுவானே. உடனே ஊரை பூரா தம்பட்டம் போட்டு எப்ப ஓடியாங்க கூட்டத்தை பூரா கூட்டினான். கூட்டி ரசூலா முன்னாடி உட்கார வச்சுட்டான். உட்கார வச்சுட்டு அவன் சொல்றான், என்னிடத்துல சொன்னதை மக்களிடத்துல சொல்லுங்களேன். அப்புறம் ரசூலா சொல்லும்போதே சொல்றாங்க, நான் கவலையோட அமர்ந்திருந்தேன். ரசூலாவுக்கு தெரியுது இது என்ன கூத்து பண்ண போறானு தெரியலையே. சொல்லும் பொழுதே நம்மளே சில விஷயங்களை, சில மார்க்க நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயத்தை ஆய்வு செய்து பார்த்துட்டு இது தப்பு இல்லை, இது சரியில்லையே, மக்கள் செய்யறது சரி கிடையாது, அதை சொல்லணுமே நினைக்கும் பொழுது இதை சொன்னா என்ன ஆகும் தெரியலையேன்னு ஒரு கவலை வரும். ஆனாலும் சொல்லிடுவோம். ஃபித்னாக்கள் கலப்போம். ஜகாத் இருக்குது, ஜகாத் வருஷா வருஷம் கொடுக்கணும்னு ஊரெல்லாம் எல்லா பக்கமும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது சரியில்லையே, தப்புலோ. ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதுமே, திரும்ப வேற பொருள் வந்தா தானே அடுத்து கொடுக்கணும் அப்படின்றத கண்டுபிடிச்ச பிறகு, அதை ஆய்வு செஞ்சுதான் சரின்னு தெரிஞ்ச பிறகு இதை சொல்லும் பொழுது என்ன பாடுபடுத்த போறானோ தெரியலையே. இன்னும் 10 வருஷத்துக்கு மேல 20 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கானோ. இன்னைக்கு வரைக்கும் ஜகாத் ஓடுதா இல்லையா? நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அங்க போயிட்டு வந்த உடனே அவங்களே சொல்றாங்க, நான் கவலையோடு தனிமையில் அமர்ந்திருந்தேன். அப்ப இந்த மாதிரி வேலை நடக்குது, ஆளை கூட்டிட்டு வந்துட்டான். அப்ப மக்கள் கேட்கிறார்கள், நான் சொல்லுகிறேன் அழைத்து செல்லப்பட்டேன். எங்கே அழைத்து செல்லப்பட்டீர்கள்? பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து செல்லப்பட்டேன். அதே மாதிரி மக்களும் கேட்கிறாங்க, இப்ப எங்க கூட இருக்கிறிய? ஆமா உங்க கூட தான் இருக்கிறேன் அப்படின்ன உடனே ஒரே கேலியும் கூத்தும் கும்மாளமும் சிரிப்பும் எல்லாம் ஆரம்பம் ஆயிடுச்சு. சரியான ஆளுதான்ப்பா. ஒரே இரவுல சாமி எங்க கிடக்குது, பைத்துல் முகத்தஸ் ஜெருசலம் எங்க இருக்குது, அங்க போயிட்டு நைட்டோட நைட் அவர் திரும்பி வந்துட்டாராம். ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி கேள்வி பேச ஆரம்பித்து விட்டார்கள், தலையில் கை வைத்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாம் நடக்கிறது. ஆனா இடையில கூட்டத்துல சில பேர் கிளப்பி விடுறான், இவர் சும்மா தான் சொல்றாரு அப்படின்னா அவர்கிட்ட கேட்போம். என்ன கேட்போம்? பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வந்தங்கிறீல, அது எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. பைத்துல் முகத்தஸ் எப்படி இருந்துச்சு, அது கதவு எப்படி, ஜன்னல் எப்படி, அங்குள்ள மக்கள் எப்படி, எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு கேட்போம். ஏன்னா ரசூலுல்லாஹ் அது வரைக்கும் பைத்துல் முகத்தஸ் போனதில்லை, அந்த ஊருக்கே தெரியும். அப்ப இவருக்கு அங்குள்ள அடையாளத்தை சொல்லுன்னு கேட்டா இவரால் சொல்ல முடியாது, சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. கூட்டத்தில் இருக்கிற பல பேர் பைத்துல் முகத்தஸ் போய் வந்தவர்கள் இருக்கிறார்கள், அங்கு உள்ள நிலவரம் என்னங்கிறது தெரியும். அப்படிப்பட்ட ஆட்கள் உட்கார்ந்துகிட்டு பைத்துல் முகத்தஸ் தானே போயிட்டு வந்தீங்க, எப்படி இருக்கும் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். எல்லாம் பார்த்தது தானே, இரவில் பார்த்ததை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். சொல்ல ஆரம்பிச்சா அவங்க சொல்லணும்னு சொல்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும்னு வச்சுக்குவோம், சும்மா பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனா இதை பத்தி சொல்லணும்னு வரும்பொழுதுதான் கூடுதலாக கவனிச்சு பார்ப்போம். இப்ப ரசூலுல்லாஹ் பைத்துல் முகத்தஸ் வந்தாங்க, தொழுதாங்க, கிளம்பி போனாங்க,
இவ்வளவுதான் பார்த்திருப்பாங்க, மேலோட்டமா தான் தெரியும், டீப்பா தெரியாது. அப்ப அவங்க பார்த்ததை சொல்றாங்க. சொல்லும் போது சின்ன தடுமாற்றம் வருகிறது ரசூலுல்லாஹ் சொல்ற ஸ்டைல்லையே. பாதி பார்த்த மாதிரி இப்படி வச்சுக்குவோமே, திடீர்னு உங்களை இதே பள்ளியாசல் உட்கார்ந்துருக்க நேரத்தில் நீங்க 20 தடவை 30 தடவை வந்திருப்பீங்க, வருஷம் ஒரு வருஷமா பள்ளிக்கு வந்திருப்பீங்க. திடீர்னு நம்ம தலைமை பள்ளியாசல எத்தனை ஜன்னல் இருக்கு டக்குன்னு சொல்லுங்கன்னா எத்தனை மெதுவா கண்ணாங்கிட்டு சொல்லணும். இந்த சைடு 4 இருக்கு, அப்ப அந்த சைடு 4 தான் இருக்கும், 8ன்னு போட்டுருவோம், திறந்து பார்த்தா 2 தான் இருக்கும். இப்ப இந்த மாதிரி எல்லாம் மாட்டிக்குவோம்ல, அந்த மாதிரி யதார்த்தம் அப்படித்தானே, மனித இயல்பு அப்படித்தானே இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுகிற பொழுது சில தயக்கங்கள் வருகிறது, சொல்லுகிற ஸ்டைல்ல கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், லம்மா கதபத்தினி குறைஷுன், குறைஷிகள் என்னை பொய்ப்படுத்திய நேரத்தில், நான் பைத்துல் முகத்தஸுக்கு போகல, இவர் பொய் சொல்றாரு அப்படின்னு சொன்ன நேரத்தில், குந்து ஃபில் ஹிஜ்ர், நான் அந்த ஹிஜ்ரிலே காபாவுடைய அந்த வளையம் மாதிரி இருக்கும்ல அந்த இடத்திலே நான் நின்று கொண்டிருந்தேன். நின்னுகிட்டு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஜலல்லாஹு லி பைத்துல் முகத்தஸ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பைத்துல் முகத்தஸை எனக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டினான். காட்டும் போதே சொல்றாங்க, ஒரு வீட்டு ஒரு ஆள் பேரையும் சொல்றாங்க, உக்கையிலுடைய வீட்டுக்கு அருகிலே, உக்கையில் ஒரு ஆள் இருந்திருக்காரு போல இருக்கு, அவர் வீடு பக்கத்தில் இருந்திருக்கும் போல இருக்கு, அவர் வீட்டுக்கு பக்கத்திலே கொண்டு வந்து பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் நிறுத்திவிட்டான். ஃபதஃபிக்து உக்பிருஹும் அன் ஆயாத்திஹி வ அன அன்துரு இலைஹி, பைத்துல் முகத்தஸை பார்த்து கொண்டே அதனுடைய வர்ணனைகளை மக்களுக்கு நான் அடையாளங்களை சொல்ல ஆரம்பித்தேன். சொல்லி முடிக்கிற பொழுது ஃபகாலல் கௌம், கூட்டத்தார் சொன்னார்கள், அம்மன் நாத்து ஃபவல்லாஹி லகத் அஸாப, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவர் சொன்ன வர்ணனைகள் அனைத்துமே சரிதான், கரெக்டா தான் சொல்லி இருக்கிறார். இப்ப சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முதல்ல எனக்கு நினைவில் இல்லாதது எல்லாம் பார்த்த பிறகு இன்னும் தெளிவாக அந்த வர்ணனைகளை முன்வைத்தேன். கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவர் சரியாக சொல்லி இருக்கிறார், சொன்ன செய்தி கரெக்ட் தான், அதுல ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது என்று சொன்னவாறு அந்த கூட்டம் கலைந்து செல்கிறது. இந்த செய்தி இந்த இதுவரை மேராஜுடைய நிகழ்வுகள், நடந்து ஏறிய நிகழ்வுகள். இந்த செய்திகள் புகாரி, முஸ்லிம், திருமிதி, அஹ்மது, இப்னு மாஜா, நஸஈ என ஏராளமான ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியிலே 3207, 3239, 3342, 5610, 349, 6581, 3241, 3886. முஸ்லிம்ல 234, 251, 252, 239, 4379, திருமிதியிலே 3056, அஹ்மதிலே 12046, 11570, 2670 ஆகிய எண்களில் நபிகள் நாயகம் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்து சேர்ந்து குறைஷிகள் பொய்ப்படுத்திய செய்தி வரைக்கும் உண்டான தகவல்கள் அனைத்தும் இந்த ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொன்னதை போல இது ஒரு பெரிய சோதனையாகவே அமைந்தது. அல்லாஹ் சொன்னான்ல, ஒமா ஜால்னா ருயல்லத்தி அரைனாக்க இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ், உமக்கு நாம் காட்டிய இந்த காட்சிகள் மனிதர்களுக்கு ஒரு சோதனையாக அமைத்தோம்னு சொன்னாமல, ஒரு பெரிய சோதனையாகி சில பேர் நல்ல மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், தடுமாற்றத்திலே இருந்த சில பேர் அதை மறுத்து நபிகள் நாயகத்தை பொய்ப்படுத்துகிற வேலைகளையும் செய்திருக்கிறார்கள். இது மேராஜிலே நாம் பார்த்திருக்கிற செய்திகள். இது நிகழ்வு, பயணம். இந்த பயணத்தில் நம்ம பார்த்த செய்திகளில் சில கூடுதல் விளக்கங்கள். என்ன கூடுதல் விளக்கம் அப்படின்னா, இது சம்பந்தமா, இந்த மேராஜ் சம்பந்தமாக சூரத்துன் நஜ்ம் 53வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சில செய்திகளை பேசுறான். அதுல ஒரு வசனம் வருகிறது, மா கதபல் ஃபுஆது மாரா அவத்து மாறுணவு அலாமா யரா உலகது ராவு நஸ்லத்துன் உக்ரா இந்த சிதறத்தில் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மஅவா. இதுல என்ன சொல்ல வர்றான், சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னு கேட்டா, மா கதபல் ஃபுஆது மாரா, அவர் பார்த்ததில், இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தாங்கல்ல, பார்த்ததில் அவருடைய உள்ளம் பொய்யுரைக்கவில்லை. அவத்து மாறுணவு அலாமா யரா, அவர் பார்த்ததில் அவரோடு நீங்கள் தர்க்கம் செய்கிறீர்களா? வலகத் ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா, மீண்டும் ஒரு தடவை அவர் இறங்க கண்டார். இந்த சிதறத்தில் முன்தஹா, சிதறத்துல் முன்தஹாவிலே மீண்டும் ஒரு தடவை கண்டார் அப்படின்னு குர்ஆன்ல 53வது அத்தியாயத்தில் 11வது வசனத்திலிருந்து 14, 15 வசனம் வரைக்கும் எல்லாம் சொல்றான். இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இதுல அவர் பார்த்தது உண்மை அப்படின்னு வருதுல்ல, அதை என்ன சொல்ல வர்றாங்கன்னா,
அல்லாவை பார்த்தது உண்மை, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க என்று இந்த வசனத்துல என்ன வருதுன்னா ஜிப்ரீலை பத்தி வருது. சிதறத்துல் முன்தஹால ஜிப்ரீலை பார்த்தாங்கல்ல, 600 ரெக்கைகளோடு அவருடைய இயற்கை தோற்றத்துல பார்த்தாங்கல்ல, அதைத்தான் அல்லாஹ் பேசுறான். அவர் பார்த்தார் என்ற இடத்துல அவன் பார்த்தார், அவனை பார்த்தார் என்று பொருள் வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்ததாக சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது முழு தவறான செய்தி, இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு எதிரான செய்தி. ஏன்னா இதே விஷயம், இதே கருத்தில் நபிகள் நாயகத்திற்கு பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது. மஸ்ரூக் என்கிற சஹாபி கேட்கிறார், இந்த மாதிரி குர்ஆன்ல வருதே, அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பார்த்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஆயிஷா நபி பதில் சொல்றாங்க, இல்லை, அந்த வசனத்திலே வருவது ஜிப்ரீலை குறிக்கிறது. சொல்லிட்டு சொல்றாங்க, மன் ஹத்தஸக அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ரப்பஹு ஃபகத் கலப. யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்ததாக சொல்லுகிறாரோ அவர் பொய் சொல்லுகிறார். ஏன் பொய் சொல்லுகிறார்? குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிறான், லா துத்ரிகுல் அப்சார், அவனை எந்த பார்வைகளும் சென்று அடையாது. வகுவை யுத்ரிகுல் அப்சார், பார்வைகளை அவன் அடைகிறான், அவனை யாரும் பார்க்க முடியாதுன்னு குர்ஆன் சொல்கிறது. அடுத்து இன்னொரு வசனத்தை சொல்றாங்க, ஒமா காலி பஷரின் ஐயு கல்லிமஹுல்லாஹு இல்லா வஹயன் அவ் மின் வராயி ஹிஜாபின். அல்லாஹ் ஒரு மனிதரோடு பேசுவதாக இருந்தால் திரைக்கு அப்பால் இருந்துதான் பேசுவான், நேரடியாக உலகத்தில் யாரோடும் பேச மாட்டான் என்று குர்ஆனிலே சொன்ன பிறகு எப்படி ரசூலுல்லாஹ் நேரடியாக அல்லாஹ்வை பார்த்திருப்பார்கள்? எனவே அல்லாஹ்வை பார்த்ததாக சொல்லப்படுகிற செய்தி தவறான செய்தி, அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று அன்றைக்கு நபிகளாருடைய காலத்திற்கு பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமறை குர்ஆனை மேற்கோள் காட்டி விளக்கமளித்திருக்கிறார்கள். இந்த செய்தி புகாரியிலே 4855வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாங்க, ஹல் ரஅய்த ரப்பக, நீங்கள் உங்கள் இறைவனை பார்த்தீர்களா, பார்த்திருக்கிறீர்களா? ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, வஹுவ நூருன் அன்னா உராஹு, அவனோ ஒளிமயமானவன், நான் எப்படி அவனை காண முடியும்? பார்க்கலன்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க, அவனோ ஒளிமயமானவன், நான் எப்படி பார்க்க முடியும்? இந்த செய்தி முஸ்லிமில 361வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் விட நாம் அறிந்த மூசா நபியுடைய வரலாறு. மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ரப்பி அரினி அன்துர் இலைக், யா அல்லாஹ் உன்னை நான் பார்க்கணும், உன்னை எனக்கு காட்டேன். அப்ப அல்லாஹ் என்ன பதில் சொன்னா, காலலன் தரானி, என்னை பார்க்க முடியாது, வேணா இந்த மலையை பாருங்க, என்னுடைய ஒளியை மலைக்கு மேல காட்டுறேன், மலை ஸ்திரமாக இருந்தால் என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு தன்னுடைய வெளிச்சத்தை காட்டுறான். மலை தூள் தூளாகிறது, மலை எப்படி சிதறி போகுது, மூசா நபி மூர்ச்சையாகி கீழே விடுறாங்க. அப்ப மரணத்திற்கு பிறகு கியாமத் நாளில் மறுமையில் தான் இறைவனை பார்க்க முடியும், உலகத்திலே யாரும் பார்க்கவில்லை, இனிமேலும் யாரும் பார்க்க முடியாது என்று குர்ஆன் சொல்லி இருக்கிற காரணத்தினால் மேராஜின் பெயரால் ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள் என்று சொல்லப்படுகிற செய்தி அது ஒரு கட்டுக்கதை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இதிலே இதை வைத்துக் கொண்டு தவறான வழியை காட்டக்கூடிய சில பேர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். என்ன வாதம் அப்படின்னா, இறந்தவர்களிடத்தில் போய் கையேந்தலாம், பிரார்த்திக்கலாம், துவா செய்யலாம், தர்காவுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, நபிமார்கள் இறந்துட்டாங்க, நல்லடியார்கள் இறந்துட்டாங்க, அவங்க உயிரோடு இல்லை நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. இங்க பாருங்க, இறந்தவங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறாங்க. மூசா நபி இறந்து போயிட்டாங்க, மூசா நபி பார்த்திருக்கிறாங்க, கபரில் தொழுதுகிட்டு இருந்திருக்கிறாங்க, இப்ராஹிம் நபியை பார்த்திருக்கிறாங்க, ஆதம் நபியை பார்த்திருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள், எனவே அவர்களிடத்திலே நாம் பிரார்த்திக்கலாம் என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு தப்பான கருத்தை அதற்குள்ளே சொல்லுகிறார்கள். இதுல என்ன செய்தி அப்படின்னா, இஸ்லாம் தெளிவாக பல இடங்களில் அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட மட்டும் கேளுங்க, வேற யார்ட்டையும் கேட்காதீங்க, இறந்தவங்களுக்கு உங்களுக்கு உள்ள தொடர்பு முடிஞ்சு போச்சு, அவங்க வேற உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த உலகத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அவர்கள் இந்த உலகத்தை பற்றி அறியவே மாட்டார்கள். இந்த மாதிரி கருத்துப்பட ஏராளமான ஹதீதுகளும் நிறைய குர்ஆனுடைய வசனங்களும் அடிப்படையாக ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது. ஆனா நமக்கு ஒரு கேள்வி வரும், சரி அப்ப இறந்தவங்களை எப்படி தான் பார்த்தாங்க, மூசா நபி எப்படி பார்த்தாங்க, எப்படி வந்தாங்க? மூசா நபி மௌத்தா போய் அடக்கம் பண்ணதுக்கு பிறகு எப்படி மூசா நபி எந்திரிச்சு வந்தாங்க அப்படின்னா, மூசா நபி எழுந்திச்சு வரல, இப்ராஹிம் நபி எந்திரிச்சு வரல, ஆதம் நபி எந்திரிச்சு வரல,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை நபிகள் நாயகத்திற்கு எடுத்து காட்டுகிறான். காட்டப்பட்ட நிகழ்வு, அவங்களே நேரடியாக வந்து உரையாடல. இப்போ உதாரணம் எப்படி வச்சுக்கோமே, நாம கனவுல ஒருத்தரை பார்க்கிறோம், அவரோடு பேசுகிறோம், அவர்கிட்ட சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். இது அவர் வந்தாருன்னு அர்த்தம். நம்ம நம்ம வீட்டில் உள்ளவங்களே வச்சுக்கோமே, நம்ம பக்கத்துல ஒரு ஆள் படுத்து கிடக்கு, மனைவி படுத்திருக்கிறாங்க அல்லது கணவர் படுத்திருக்கிறாரு. இப்ப இவர் படுத்து கிடக்குற பக்கத்தில் கிடந்து கனவு காங்குறாரு. மனைவி கனவுல வர்றாங்க, என்னமோ பேசுறாங்க, அடிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, என்னமோ நடக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த கனவுல வந்து அடிச்ச செய்தி அடிச்ச மனைவிக்கு தெரியுமா? கனவுல அடிச்ச மனைவிக்கு கனவுல அடிச்ச செய்தி தெரியுமா? மறுநாள் காலையில சொல்லணும். கனவுல கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறிய, அங்கேயும் வந்து என்ன சொல்ல பண்றிய அப்படின்னு புருஷன் சொன்னா தான் பொஞ்சாதிக்கு தெரியும். ஆனா பொஞ்சாதியை தான் பார்த்தாரு அவர், பொஞ்சாதிக்கே தெரியாது. என்ன அல்லாஹ் எடுத்து கனவின் வழியா எடுத்து காட்டுறான். அது போலத்தான், அது போலன்னா இதை கனவன் எடுத்துக்க கூடாது. நம்ம இந்த உதாரணத்தை சொன்ன உடனே இது மட்டும் கிளிப்பிங் வெட்டி போட்டுருவாங்க. மேராஜ் பயணத்தை கனவு என்று சொல்லிவிட்டார்கள். நம்ம அப்படி சொல்லல, கனவு இல்லை. கனவிலே எப்படி இறைவன் எடுத்து காட்டுகிறானோ அதுபோல நபிகள் நாயகத்திற்கு எடுத்து காட்டுகிறான். மேராஜிலே நடந்த எல்லா சம்பவங்களும் எடுத்து காட்டப்பட்ட சம்பவங்கள் தானே தவிர இப்ராஹிம் நபியே நேரடியாக உரையாடி, மூசா நபியே நேரடியாக உரையாடிய நிகழ்வுகள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளணும். இதுக்கு நிறைய சான்றுகளை நம்ம இதில் பார்க்கலாம். உதாரணமாக சொல்றதா இருந்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மேராஜில் பார்க்கறாங்கல்ல, சொர்க்கவாசிகளை பார்க்கறாங்க, நரகவாசிகளை பார்க்கறாங்க, நரகத்தில் பார்க்கறாங்க. அப்ப நரகத்திலே சொர்க்கத்திலே என்று பார்க்கிறார்களே, சொர்க்கம் நரகம்லாம் எப்போ? எல்லாமே கியாமத் நாளுக்கு தீர்ப்புக்கு பிறகு தானே, விசாரணை எல்லாம் முடிஞ்ச பிறகு தானே நரகத்துக்கு போவாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்ப முன்னாடி வந்தாங்கன்னா எடுத்து காட்டுறாங்க. யாரும் இதுக்கு முன்னாடி இறந்து போன யாரும் நரகத்துக்கு போகல, இதுக்கு முன்னாடி இறந்து போன யாரும் சொர்க்கத்துக்கு போகல. அப்படிங்கிற பட்சத்தில் அல்லாஹ் அதை காட்டுறாங்கன்னா பின்னாடி நடக்க போறதை முன்னாடி எடுத்து காட்டுகிறான். இதே நிகழ்வுல பாருங்களேன், நீங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, அவருடைய காலடி ஓசையை கேட்டாங்க. பிலாலுடைய காலடி ஓசையை கேட்டாங்களே, அப்ப பிலால் எங்க இருந்தார்? அவர் பூமியில தானே இருந்தாரு. அவங்க என்ன வானத்துல இருந்தாங்க? 7வது வானத்துல சொர்க்கத்துக்குள்ளே இருந்தாங்க. மறுநாள் காலையில ரசூலுல்லாஹ் வந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்ன பிறகுதான் தன்னுடைய காலடி ஓசை அங்கே கேட்டு இருக்கிறது என்பதே பிலாலுக்கு தெரிகிறது. அவங்களுக்கே தெரியலையே. பிறகு இவரே போய் நின்றார், அவரே போய், அவங்களே வரல. அவர்கள் வந்ததை போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்திற்கு எடுத்து காட்டுகிறான். அவ்வளவுதான். மூசா நபி அதே மாதிரி தான். அதனால தான் இங்க கபர்ல பாக்குறாங்க, அடுத்த செகண்ட் பைத்துல் முகத்தஸ்ல பாக்குறாங்க, அதுக்கு அடுத்த செகண்ட் 6வது வானத்துல பாக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு கட்டத்தில் பாக்குறாங்க. எப்படி பார்க்க முடிஞ்சிச்சு? எடுத்து காட்டுறது. அவன் காட்டும் போது எங்க வேணாலும் காட்டுவான், எப்படி வேணாலும் காட்டுவான். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டிய நிகழ்வு தானே தவிர நேரடியாக நபிமார்களே வந்து நின்று நடந்து கொண்ட நிகழ்வு அல்ல என்று நாம புரிந்து கொள்ளணும். அப்படி இது எல்லாத்தையும் விட்டுருவோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பேச்சுக்கு இவர்கள் சொல்வதை போல அதை கேட்கலாம் வைக்கலாம்னு சொன்னா, இந்த நிகழ்வுல இருந்து எப்ப கேட்கலாம் தெரியுமா? நேர்ல பார்த்தா கேட்கலாம்னு விளங்கு. செத்து போய் அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறவர்கிட்ட கபூர்ல போய் கேட்கறதுக்கு ஆதாரம் இல்லை. எப்ப கேட்கலாம்? நேர்ல மூசா நபி பார்த்தோன்னே கேட்டாங்கல்ல, நேர்ல அப்துல் காதர் ஜிலானி வந்துட்டார், கேளுங்க பாய் வாங்க ஒரு 500 ரூபாய் செலவு தாங்கன்னு கேளுங்க, பிரச்சனை நாங்களும் சேர்ந்து கேட்கிறோம். நேர்ல சாவுலமி பாஷா வந்துட்டாரா, கேட்போம். வாங்க ரொம்ப பசியா இருக்குது சாப்பாடு தாங்கன்னு கேட்போம், செலவுக்கு பைசா கேட்போம். நீங்க போய் கோரிக்கை வைக்கிறீங்களே, கல்யாணம் முடிங்க, பிள்ளைய தாங்க, பைத்தியத்தை குணமாக்குங்க, நேரில் வரட்டும் கேட்போம். அதைத்தான் இது காட்டுகிறது. இதை வைத்துக் கொண்டு இறந்தோர் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் கேட்கலாம் என்று சொல்லக்கூடிய வாதம் ஏற்புடைய வாதம் அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கையிலே இன்னும் பல நிகழ்வுகள் இருக்கின்றன, வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நாம் பார்க்கலாம்.